ஸோ பிளாட்ஃபார்ம் வைஸாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஃபேஸ்புக்கை விட யூடியூப் தான் லாபம் கூட. ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக நீங்கள் ஒரு ஃபுல் டைமாக செய்ய போகிறீங்க, பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ எனக்கு சில டைமில் வந்துக்கிட்டு நான் வீடியோ பண்ணாத மாதங்களில் வார காசு வீடியோ போடுறவங்களுக்கு வார காசை விட கூடுதலாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் யூடியூப் எந்த அளவுக்கு பே பண்ணுது அப்படின்னு சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம். அதே நேரத்தில் யூடியூப்பில் போடுற கண்டென்ட்டும் ரொம்ப முக்கியம். இப்போ வந்துக்கிட்ட ஒரு முகத்தரமான விஷயங்களோ, பொய் சொல்கிற விஷயங்களோ, தனி ஏஐ கண்டென்ட்டோ, இல்லை எக்ஸிஜரேட் பண்ணப்பட்ட ஒரு விஷயமோ, இல்லை ஒரு பொய்யாக ப்ராமிஸ் செய்ய போகிற ஒரு விஷயங்களோ, இல்லை ஒரு ஃபன்ன்ற பேரில் மற்றவங்களை ஹர்ட் பண்ணுற விஷயங்களோ, இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் வந்துக்கிட்டு யூடியூப்பில் பெருசாக காசு கிடைக்கும், ரொம்ப குறைவாக இருக்கும். ட்ராவல் வீடியோ அந்த மாதிரி வீடியோக்களுக்கு கூட ரொம்ப குறைவாக தான் காசு கிடைக்கும். ஸோ உங்களோட கண்டென்ட் எவ்வளோத்துக்கு வேல்யூவானது, மற்றவங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற பொருட்டாக யூடியூப்லேயே இப்போ காசு கிடைக்கும். அதே மாதிரி ஒரு லெவல் தான் ஃபேஸ்புக்கு கொஞ்ச நாளில் வரும். அவங்களும் இந்த மாதிரி அதுக்கு மாறுவாங்க. அவங்களுக்கு தேவையான கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்துக்கிட்டு ஃபேஸ்புக்கில் உருவானதுக்கு அப்புறம் அது வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோத்துக்கு போய் செல்லலுமோ, இல்லை எவ்வளோத்துக்கு உண்மையை மறைச்சி அதை நிறைய போய் கலந்து அதை மற்றவங்களை பார்க்க வைக்கலுமோ, அது மூலமாக நீங்கள் கொஞ்சம் காசு சம்பாதிச்சிக்கலாம். அதில் விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், லாங் டேர்முக்கு நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் இருக்க போகிறீங்க, உங்களோட சேனலை கொண்டு போக போகிறீங்க, இல்லை உங்களோட பேஜை கொண்டு போக போகிறீங்க அப்படின்னு சொன்னால், ஸ்டார்ட்ல இருந்தே நீங்கள் உண்மையை மட்டும் சொல்லி அந்த ஃபேஸ்புக்கை செய்வீங்கன்னு சொன்னால் உங்களோட வளர்ச்சி வந்துக்கிட்டு குறைவாக இருக்கும், ஸ்லோவாக போகும். ஆனால் ஸ்டெடியான ஒரு இன்கம் இருக்கும். அதே டைமில் இந்த பாலிசி வந்து மாறுகிற நேரத்துக்கு உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. லாங் டேர்முக்கு உங்களுக்கு ரன் ஆகி அதே காசு வரும், இல்லை அதை விட காசு கூட வரும். அந்த பாலிசி மாறுகிற டைமுக்கு நீங்கள் இந்த மாதிரி போய் சொல்லி, இல்லை மற்றவங்களை ஆசையை தூண்டி, இல்லை ஒரு உண்மைக்குள்ளே நிறைய பொய்யை கலந்து ஒரு வீடியோ பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், அந்த பாலிசி மாறுகிற நேரத்துக்கு உங்களுக்கு காசு குறைவாக வரும். அதே டைமில் மற்றாக்களுக்கு அதை வந்துக்கிட்டு சஜஸ்ட் பண்ணுறதோ, இல்லை மற்றாக்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதையோ ஃபேஸ்புக் வந்து ஆட்டோமேட்டிக்காக குறைச்சிக்கணும். இப்போ நீங்கள் மிச்ச நாளாக யூடியூப் சேனல் ஒன்று வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும். உங்களுக்கு நல்லா ஒர்க் அவுட் பண்ண ஒரு வீடியோ, உதாரணமாக ஒரு எப்படி 2 நாளைகளில் ஒரு மில்லியனர் ஆகுது, அந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு ஏற்கனவே நல்லா சக்ஸஸ் ஆகிருக்கும்னு சொன்னால், இப்போ நீங்கள் அதே மாதிரி ஒரு வீடியோவை யூடியூப்பில் செஞ்சு போட்டிங்க அப்படின்னு சொன்னால், அதை யூடியூப் வந்துக்கிட்டு பெரும்பாலும் யாருக்குமே சஜஸ்ட் பண்ணாது, யாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணாது. உங்களோட அந்த வீடியோ பார்க்குறவங்க ஏற்கனவே உங்களை சப்ஸ்கிரைப் பண்ண 1-2 பேரை தான் இருக்குமே தவிர, யூடியூபாக இன்னொருத்தருக்கு சஜஸ்ட் பண்ணி அந்த வீடியோ காட்டுறது வந்துக்கிட்டு இப்போது நடக்கிறது கிடையாது. இதே தான் ஃபேஸ்புக்லேயும் முன்னால் நடக்கும். ஸோ பொய் சொல்லி, இல்லை கொஞ்சம் உண்மையில் நிறைய பொய்யை கலந்து உங்களுக்கு ஃபாலோவர்ஸை கூட்டுறது முக்கியம், கொஞ்சம் நாளைக்கு ஃபேஸ்புக்கில் ஃபேமஸாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் இப்போ பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஸ்டெடியாக ஒரு இன்கம் வேணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் உண்மையை மட்டுமே வச்சு ஒரு வீடியோவை கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணி அது மூலமாக உங்களோட பேஜை டெவலப் பண்ண தொடங்கினீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட இன்கம் வந்துட்டு ஸ்டெடியாக இருக்கும். ஆனால் எப்போ ஃபேஸ்புக் வந்துக்கிட்டு யூடியூப் அளவு காசு தரும் அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு கிளியரான ஐடியா யாருக்கும் கிடையாது. தர்றப்போ நான் அது சம்மந்தமாக ஒரு வீடியோ பண்ணுறேன். யூடியூப்பில் எப்படி மணி மேக் பண்ணுறதுண்டோ, இல்லை ஃபேஸ்புக் பேஜில் எப்படி மோனிடைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் முடிஞ்ச டைமுக்கு நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கோ, இல்லை அது சம்மந்தமாக ஒரு வீடியோ கான்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கோ ட்ரை பண்ணுறேன். ஒரு விஷயத்தில் பொய் சொல்லி வீடியோ போடுறீங்க அப்படின்னு சொன்னால், இல்லை உண்மையை குறைச்சி அதிக அளவு அதில் பொய்யை கலந்து ஒரு வீடியோ போடுறீங்க ஒரு கண்டென்ட் சம்மந்தமாக அப்படின்னு சொன்னால், அந்த வீடியோ ஃபேஸ்புக்கில் ரொம்ப அதிகமாக ரீச் ஆகிறதுக்கான சான்சஸ் கூட. ஸோ அதால் உங்களுக்கு அதிகமான காசும் வரும். இந்த ஏரியா இன்ஸ்பெக்டருக்கான காலிதாசு அவன் என் ஃப்ரெண்டு சார். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், உண்மையான கண்டென்ட்டு, உண்மையான விஷயங்களை சொல்லி ஃபேஸ்புக்கில் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் அதோட ரீச் வந்துக்கிட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வரணும், அதே டைமில் காசும் கூட வரணும்னு சொன்னால், ஒன்று நீங்கள் முழுக்க போய் சொல்லணும். அதாவது உங்களுக்கு தெரியாத ஒரு வேலையை தெரிஞ்ச மாதிரி சொல்லணும், உங்களுக்கு வராத ஒரு வருமானத்தை வந்த மாதிரி காட்டணும். இல்லை இப்படி ஒரு விஷயம் இருக்குத்தான், அதை கொஞ்சம் ரொம்ப அதிகமாக எக்ஸஜரேட் பண்ணி அந்த கொஞ்சம் உண்மையில் நிறைய பொய்யை கலந்து அந்த வீடியோ பண்ணணும். வண்டியை பத்தி எனக்கு தெரியாதுங்கிறது அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லைண்ணே. அவன் என்ன பேசுறான், இவன் என்ன பேசுறான் தெரிஞ்சுக்கினே குத்து மதிப்பு அடிச்சு விடுங்க, நம்மளுக்கு கமிஷன் கிடைக்கும்ல. இதுக்கு தேவையான அளவுக்கு கண்டென்ட்ஸ் கிரியேட் பண்ணுற அளவுக்கு கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்துக்கிட்டு ஃபேஸ்புக்கில் உருவானதுக்கு அப்புறமா தான் யூடியூப் எப்படி ஒரு ஸ்டாண்டர்ட் பாலிசி கொண்டு வந்துச்சதோ அதே மாதிரி ஃபேஸ்புக்கும் கொண்டு வரும். அது வரைக்கும் நீங்கள் எவ்வளோத்துக்கு உங்களுக்கு போய் சொல்லி எழுமோ, இல்லை எவ்வளோத்துக்கு உண்மையை மறைச்சி நிறைய பொய் அதில் கலந்து உங்களுக்கு ஒரு வீடியோ செஞ்சு மற்றாக்களை பார்த்து பேனாக்கி அது மூலம் உங்களுக்கு காசு வரக்கூடிய மாதிரி ஒரு என்கேஜ்மெண்ட் ஒரு வீடியோவில் கொண்டு வருவீங்களோ, அது வரையும் நீங்கள் அந்த மாதிரி கொண்டு வந்து ஓரளவுக்கு நீங்கள் காசை பார்த்துக்கலாம்.